மை உறவுகளே எல்லாருமே என் மேலே செம்ம காண்டா இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்காகலாம் நான் வந்துட்டு சாரி கேட்கல. அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு எபிசோடே போட்டுடுறேன். சரி வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் அந்த நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நீங்கள் அமுக்கி வச்சாலே போதுங்க. ரொம்ப சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரை போட்டு விடுங்க. சரி ஓகே, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வீடியோவே போடல இல்லைங்களா. அதாவது இங்கே வந்துட்டு ஒரு ஹோலி பண்டிகை சரியா. அந்த ஹோலி பண்டிகையில் என்னெல்லாம் வந்துட்டு தில்லுமுள்ளு நடக்கு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. சிவோட வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே திருப்பணும்னா நம்மளுடைய ஆனந்தி பாட்டி வீடு இருக்கு இல்லையா, அங்கே எல்லாருமே வந்துட்டு செம்ம சோகமாக இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு முக்கில் இருந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குற கங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அப்போது அந்த வேலைக்கார அண்ணன்ட்ட என்னென்னா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுமா எல்லாம் ஆனந்தியாக இல்லை அதனால தான் அப்படின்ட்டு. அப்போ ஜக்குவை காட்டுறாங்க. ஜக்கு வந்துட்டு பழைய ஹோலி பண்டிகை போன வருஷம் நடந்ததெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு அவன் சோகமாக இருந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம பாட்டியுமே வந்துட்டு சோகமாக ஆனந்தியோட ஞாபகத்தில் சரி ஆனந்திக்கு ஃபோன் போடுவோமேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டுட்டு எப்பவும் போல் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தியுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோமே. நம்ம பாட்டி வந்து அழுகுறாங்க. என்ன பாட்டி அழுகுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சந்தோஷமாக இருக்கல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜக்கு அந்த இடத்துக்கு வரவும், டே நில்லுடா, நம்ம ஆனந்தி தான் ஃபோன் அடிக்கிறா, பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அந்த பிள்ளைகிட்ட பேசி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஜக்கு கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனந்தியுமே வந்துட்டு ரொம்ப வெயிட்டிங்காக வந்துட்டு, என்ன ஜக்கு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சும்மா பேருக்கு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லவுமே இங்கே வந்துட்டு வெளியில் நின்றுட்டு நம்மளுடைய ஷிவ் தங்கச்சி இருக்கால, இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜக்குன்னு பேரை கேட்டதுமே, ஏன்னா அவனுக்கு தான் வந்து ஜக்கு மேலே ஒரு கண்ணாச்சே, அதனால பொசசிவ் ஆகுறாங்களாம். அப்போ உடனே அந்த இடத்துல ஷிவுமே வருவான். என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருந்தால் ஃபோன் போட்டாங்க, ஜக்கு பேசினா ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிகிட்டு இருக்கான், நம்மளால் அங்கே போக முடியாதா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்பா. அடா பாவி, இதுக்கு தான் இவ்வளோ இதாக இருக்கியா, நல்ல நல்லதுமா இப்படி சோகமாக இருந்தால் நான் என்னம்மா நினைப்பேன். நம்ம வந்துட்டு இங்கே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா வேணால் அங்கே போகலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரிங்கன்னு சொல்லிட்டு அவளுமே கேட்டுக்கிறா. இங்கே அதே நேரத்தில் நம்ம கங்கா வந்துட்டு சரி வா, நீ வந்து எல்லாரும் எழுப்புனாவது எல்லாரும் விளாட வராங்களான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கதவையாக தட்டிட்டு முதல்ல நம்மளுடைய சுமித்ரா வீட்டு கதவை தான் தொட்டுறா ரூமு. அப்போ போயிட்டு சுமி ஆண்டி வரீங்களா விளையாட அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே யாருமே வரலன்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவா, கீழே வந்துடுவா. கீழே வந்துட்டு பாட்டி ஹோலி அப்படிங்கவும், என்னடி ஹோலி என்ன ஹோலி அப்படின்ற மாதிரி பாட்டி திட்டுவாளா. அதை தான் பாட்டி நானும் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இன்றைக்கெலாம் ஒரு ஹோலியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, யாருமே எதுவுமே விளையாடக்கூடாது, நான் முதல்ல இதை எல்லாத்தையும் கொண்டு போய் தூர போடுறேன் இந்த பவுடர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பவுடரை கையில் எடுப்பா. உடனே பார்த்து கொண்டு போடி அப்படின்னு சொல்லவுமே படாருன்னு பாட்டி மேலேயே வந்து வீசிடுவா. பாட்டி வந்து கப்பில் தான் காஃபி குடிக்க மாட்டாங்க, அவங்க வந்து தட்டில் ஊற்றி தான் கொடுப்பாங்களா. உடனே தட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கலர் பொடி ஆயிரும். உடனே வந்துட்டு கங்காவை கிளின்னு போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு, இந்த வீட்டில் யாருக்குமே என் மேலே மரியாதை இல்லை, மரியாதைன்றதே இல்லை, நான் வந்து மாதிரியே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கங்காவுமே அழுகிற மாதிரி அப்படி வந்துட்டு சோகமாக, தெரியாமல் தானே பண்ணேன், இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி இருக்கீங்களே, சரி ஓகே யாரும் நம்ம மனசு கஷ்டப்படுத்த வேணாமே, போய் கொட்டிடலாமே நினச்சேன், எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போவோம். நம்ம ஜக்குவுமே என்ன பாட்டி எவ்வளோ நாள் தான் நம்ம வந்துட்டு கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, அவள் இல்லைன்னா என்ன, நம்ம யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பாட்டியுமே உன் வாயிலிருந்து இது வரணும்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே நம்மளுடைய ஜக்குடைய சித்தப்பா பையன் இருக்காங்க, அந்த குட்டி பையன், அவன் வந்துட்டு என்னக்கா யாருமே வரல அப்படின்னு சொன்னோட, டே வந்தாச்சுடா, இப்படி பண்ணி தானே எல்லாரையுமே கூப்பிட்டு விளாட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியுமே அவங்களுமே உம்முன்னு இருக்காங்க. உடனே கங்காவை வந்து பாட்டி ஒரு மாதிரி பார்க்காங்க. உடனே அடியே ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்கன்னு பார்த்தா ஹாப்பி கோலின்னு மூஞ்சில் கலர் பொடியை எரிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அப்போ உடனே ஜக்கு வந்துட்டு கில்லாடி சாதிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி கன்னத்தில் லைட்டாக தடை விடுறான். அது ஒரு ரிச்சுவல் ஓகேவா. அதே மாதிரி இவளுமே வந்துட்டு அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு விடுறாங்க. உடனே சுமித்ராவுமே பார்த்துட்டு ஆஹா அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே இதான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆனந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சோகமாக வந்துட்டு நம்மளுடைய ஷிவ் அத்தை உட்காந்துருப்பாங்க. உடனே ஆனந்தி ஃபோன் போட்டு ஐயோ இங்கே தீ பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் வாங்க அத்தை அப்படின்னு ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாள். உடனே ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே இவ என்ன பண்ணுவா, படார்னு கலர் பொடியை அவங்க மேலே தள்ளிடுவா. அந்நேரம் பார்த்து ரொம்ப கோபமாக ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அத்தை முழிச்சிட்டு இருப்பாங்க. ஷிவ் தாத்தா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து கல்யாணம்லாம் ஆகி இப்போ புருஷன் இல்லை இல்லையா, அதனால் அவங்க யாருமே நல்ல நாள் அதுவுமா வெளியிலலாம் வரக்கூடாது இல்லையா, அதனால தான் அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க. நான் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யார், நம்ம சாஞ்சி தானே. உடனே கத்துறா கடந்துக்கிட்டு, என்ன அண்ணி உங்களுக்கு அறிவு இல்லையா, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ வாய முடின்னு சொல்லிட்டு இவ உடனே அத்தை கிட்ட பேசுகிறா. ஐயோ அத்தை, நான் இவ்வளோ நாள் உங்கள் அத்தைன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எனக்குமே அம்மா தானே,
தானே. அம்மான்னா வந்துட்டு என்னோட அம்மா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு நல்ல நாள் அதுவுமா இப்படி நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இவங்களுமே கண் கலங்கி நிற்கும்போது நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்தி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையுமே நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறா. நம்ம வீட்லேயே இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க, நீ இதுக்கப்புறம் ஜாலியாயிரு சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த பொட்டை வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ நாள் தான் இப்படி அடங்கி வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ நிஜமாவே என்னுடைய பொண்ணு தான் ஆனந்தி, எனக்கு இவ்வளோ நாள் யாருமே இல்லைன்னு நினச்சேன், இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க ஆனந்தியை பொண்ணா. இங்கே அதே நேரத்தில் ஜக்கு வந்துட்டு குடின்னு சொல்லி அந்த பாங்கை வந்து குடிக்க சொல்லி எல்லாருமே கம்பல் பண்ணி அவனையுமே வந்து குடிக்க வைக்கிறாங்க. ஆனந்தியுமே குடிச்சிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கேராகவே சுற்றிக்கிட்டு அலையிறாங்க. பாங்கு தானே ரொம்ப ஸ்பெஷலு அந்த இடத்துல, அதனால் அப்போ உடனே கங்காவுமே சந்தோஷமாக இருக்குது, இப்படியே இந்த குடும்பம் இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக இருக்கும், நிஜமாவே ஆனந்தியோட பிளேஸை நீ நிரப்பிட்ட பாரு அப்படின்ற மாதிரி பாட்டியுமே வந்துட்டு பெருமையாக நம்மளுடைய கங்காவை பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஷிவும் குடிச்சிருக்கான், அவளுமே குடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே எல்லாமே டபுளாக தெரியுது. ஒரு மாதிரி 2 பேருமே சந்தோஷமாக அதில் வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேயுமே அதேமாதிரி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜக்கு பையலுக்கு அங்கே ஆனந்தி நடந்து போகிற மாதிரி இருக்குது. இவன் சும்மாவே இருக்க மாட்டான். உடனே வந்துட்டு ஆனால் அங்கே ஆடிட்டு இருக்கிறது யார், நம்ம கங்கா. என்ன இளவு இழக்க போகிறான்னு தெரிலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சாஞ்சி என்ன பண்ணுறா, ஒரு மாஸ்டர் மைண்டில் நீ என் ஜக்குக்கிட்டேயா பேசிகிட்டு இருக்க, போகிற இன்னுமே உன் மனசில் ஜக்கு தான் இருக்கான்றதை எல்லாருக்கிட்டையும் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து, அண்ணி உங்கள் மனசில் யார் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு கேட்குறா. உடனே நம்மளுடைய ஆனந்தியுமே யார் இருக்காங்கன்னு தானே தெரியணும், என்னுடைய சின்ன வயசுல இருந்து அவர் மேலே தான் எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு உடனே ஷிவ் வந்து கொட்டடிச்சிட்டு இருப்பான். உடனே நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவாள். உடனே என்னடா இவன் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் பிளந்து நிற்கும் போது, ஐ லவ் யூ ஷிவ், நீ தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவளுடைய லவ் வந்து எப்படிலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ண முடியுமோ அப்போலாம் சொல்லி தான் நம்மளுடைய சாஞ்சிக்கு மூஞ்சி அங்கே செத்து போச்சு. ஷிவும் ஆனந்தியும் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ஜக்குவுமே அதே மாதிரி அந்த மாதிரி தாளம்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறது கங்கா தான். ஆனால் அவனுக்கும் அந்த கங்காவை பார்க்க என்னமோ ஆகுது கைஸ். என்ன ஆகுதுன்னா அங்கே ஆனந்தி தான் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. உடனே என்ன பண்ணுறான், அந்த குட்மலத்தெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஒரு மாதிரி காலையை பிடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு அங்கேருந்து நடந்து வரான் லவ்வோட. ஆனால் அங்கே நிற்கிறதோ கங்கா. படார்னு நிறுத்திட்டு உடனே என்ன பண்ணிடுறான், அவனையே அறியாமல் படார்னு கங்காவை கெட்டி பிடிச்சிட்டு லவ்வோட நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பாட்டி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்காங்க, ஊர் முன்னால் வச்சு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் படான்னு சொல்லிடுறான், ஐ லவ் யூ ஆனந்தி அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறான். உடனே யாருக்குமே ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. என்னது ஆனந்தியா, ஆனந்தின்னு என்னையை பார்த்து சொல்கிறான். ஐயோ ஆனந்தின்னு நினச்சா நம்மளை கட்டி பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கங்காவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உடனே வந்துட்டு கங்கா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஊர் முன்னால் வச்சு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கையால் அவனை வந்து ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அப்போ தான் நம்ம ஜக்கு சாருக்கு வந்துட்டு ஒனாரே வருது, ஐயையோ நம்ம தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமேட்டு. உடனே கங்காவுக்கு அசிங்கமாக ஆயிடுது. இருந்தாலும் ஊர் முன்னால் வச்சு இப்படி பண்ணலாமா, வேற ஒரு வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இவளோ அங்கேருந்து கடன்னு ஓடி போயிடுறா கஷ்டமாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுக்கப்புறம் அப்படி கண்ணீரோட நின்று என்ன பிரயோஜனம் ஜக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிக்கு எல்லாருக்குமே என்ன நடக்குன்னே புரியலை கைஸ். சரி ஓகே, இதுக்கப்புறம் எபிசோட் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு 2K வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2K சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தால் தான் நெக்ஸ்ட் வீடியோ. அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான், ஆனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும், ஒரு தர்மம் வேணும். சாரி கைஸ், எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானே டெய்லியும் கண்டிப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே பாய்.